விடை அறியப்பட வேண்டிய கேள்வி என்னவென்றால், கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ரொட்டியின் எத்தனை பகுதிகள் சட்னியால் மூடப்பட்டிருக்கின்றன? இதை ஒரு பின்னமாக எழுதுங்கள். இந்த கேள்விக்கு விடையை அறிய, பின்னம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். பின்னம், பின்னங்கள் என்றால் என்ன என்று பார்ப்போம். ஒரு பின்னம் என்பது ஏதாவது ஒன்றின் ஒரு பகுதியை குறிக்கும் எண். இங்கே என்னிடம் ஒரு சதுரம் உள்ளது. அது 4 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 4 பகுதிகளில் ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுத்து வண்ணம் பூசியுள்ளேன். எனவே 4 சம பாகங்களில் ஒரு பகுதி என்று நாம் சொல்லலாம். இதை எப்படி எண்ணாக எழுதுவது? 4 1, 1/4 என்று எழுதலாம். சதுரத்தின் 4 ஒரு பகுதியை என்றும் சொல்லலாம். சரியா? எனவே 4 ஒரு பங்கு இங்கே வண்ணமயமாக்கப்பட்டுள்ளது. இந்த பின்னத்தில் தொகுதி 1 எனவும் பகுதி 4 எனவும் உள்ளன. நாம் ஒரு பின்னத்தை தொகுதி மற்றும் பகுதி என்ற அடிப்படையில் எழுதலாம். இது போன்ற இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம். இங்கே ஒரு செவ்வகமானது 1, 2, 3, 4, 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த 5 பகுதிகளில் 2 மட்டும் வண்ணமயமாக்கப்பட்டுள்ளன. எனவே 2க்கு 5 பகுதிகள் வண்ணமயமானவை என்று என்னால் சொல்ல முடியும். அடுத்த படத்தில் மொத்தம் 3 பகுதிகள் உள்ளன. அவற்றில் ஒன்று வண்ணமயமாக்கப்பட்டுள்ளது. எனவே படத்தின் 3இல் ஒரு பகுதி வண்ணமயமாக்கப்பட்டுள்ளது என்று கூறலாம். எனவே ரொட்டியின் பகுதியில் மட்டும் உள்ள சட்னி என்பது ஒரு பின்ன வடிவத்தில் இருக்கும். 4இல் 3 பகுதி, ஏனென்றால் ரொட்டியின் 4 பாகங்களில் 3 பாகங்களில் சட்னி இருக்கும். இப்போது வீடியோவை இடைநிறுத்தி திரையில் தோன்றும் கேள்விகளுக்கு விடையை அறியவும்.